மச்சான் நான் 90 அடித்தாலே கவுந்துருவேன் மச்சான். ஓட்டம் இருக்கிற நேரம் பார்த்து ஊற்றி வெட்டியடா. சவாரி வந்தா எப்படா போகிறது? ஓகே ஓகே உதயோட நீ மோந்தாலே மப்பாயிடுற. சவாரி வந்தால் நான் போகிறேன், நீ சரக்கு போடு. சாப்பிடாம அப்பள பெஸ்ட் வலி. ஹலோ சார், என் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிட்டீங்களா சார்? ரொம்ப நம்பிக்கையான பையன் சார். ஓகே சார். மச்சான், இந்த சவாரி முக்கியமான இடம். போயிட்டு வாடா, உனக்கு கோல்ட்ரு வாங்கி தரோம். மோந்து பார்த்ததுக்கு எப்படியாடா? அட்ரஸ் எங்கடா? எப்படி இருந்தது டான்ஸ்? மயிலு குப்பமேட்டில் ஆடின மாதிரி. இடம் அசுத்தமாக இருந்தாலும் ஆடுறவங்க சுத்தமானவங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தது. வண்டியை கொஞ்சம் நிறுத்தீங்களா ப்ளீஸ்? சதிராட்டம்னா எனக்கு உயிர். ஆனா இப்போ அதை கேட்டாலே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. பண வெறியும் காம வெறியும் பிடிச்ச ஒருத்த முன்னாடி ஆட வேண்டியதா இருக்கே. அதனாலதான் அப்பா குடிச்சிட்டு ஏமாந்து போட்ட கையெழுத்துக்கு வாழ்ந்த வீட்டை கேட்டான் தண்டபாணி. போடுற கையெழுத்த ஆடாதவனையும் ஆட்டி வைக்கிறவனா இங்கிலீஷ் பேச போடுற முதல்ல. செல்வ சீமாட்டியா வாழ்ந்த எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியல. உனக்கு பொண்டாட்டி வாழ்க்கடா, எனக்கு வட்டி தான் வாழ்க்கை. வட்டிக்கு பதிலா குட்டியை கொடு, இல்ல வீட்டு எடுத்து குடுறா. யாரும் இல்லாதப்போ அம்மாவை என்னடா திமிர்ற? அப்ப எடுத்த போட்டோவை வச்சு எங்களை மிரட்டி என்ன ஆட கூப்பிட்டான். நான் மறுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மனுஷங்களே வெறும் சதையும் பிண்டமுமா தான் தெரிஞ்சாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட உணர்வும் உணர்ச்சியும் செத்து போகாம இருக்குங்கிறதையே மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவோட சாவுக்கு அப்புறம் இப்போதான் அழுகையே வர மாதிரி இருக்கு. தோணுச்சுன்னா அழுதுடணும். எனக்கு அழுக ரொம்ப பிடிக்கும். மனசை கழுவி விட்ட மாதிரி. அது அப்படியே ஒரு சுகம். இவன் வேறு அமைதியாக இருக்கான். அடி வேறு அல்லே புதுக்குது. இவன்கிட்ட கேட்டு பாப்பா. அண்ணா வணக்கண்ணே. 2 டீ. நான் பிச்சை போடுறது கிடையாது.
வேல் அண்ணே, என்ன உன் அக்கௌண்ட்ல ஒரு 2 டீயும் 2 வடையும் கிடைக்குமா? ஓசிட்டுன்னு ஒழுங்கா சொல்றேன் என் சொத்தை. பாரு மச்சான், 2 டீக்காக நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த காசு பணத்தெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? கண்டிப்பாக கடங்காரனா தான்டா இருப்பான். சரியா சொன்னடா. இந்த பணக்கார பயலுகெல்லாம் பணத்தை பாசி பிடிக்கிற அளவு வச்சுட்டு என்ன பண்ணுவானுங்களோ. சிட்டா இருந்தாத மச்சான் பட்டா, இறைக்கிற இடத்துல தான் சுரக்கும். டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஒரு ஹலோ. வடைக்கு வலிவு பண்றான். டேய் யாரா நீ? தான்டா. பூதமா இந்த தில்லாமுல்லா வேலையை கட்டுறீங்க? வைடா போன. ஹலோ. டேய் யோகா, டேய் டேய், அவ சிக்னல் கொடுத்துட்டாளா? பொண்ணுங்க ஃபோன் பண்ணா பணமா இருந்தாலும் எந்திரிச்சு போயிருங்கடா. ரீசார்ஜ் பண்ண வக்கு இல்லாதவனுக்குலாம் காதல் ஒரு கேடு. வேலை ஒருத்தன் போயிட்டான், ஒரு டீயாவது கடன் கிடைக்குமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு வேலை தேவையில்லை. Looking for a free meal. Against? பிரியாணி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. சார் சார் ஏன் லேட்டு? சாரி சார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து குலோப்ஜாம் வாங்கிட்டு வந்தேன் சார், அதான் சார் லேட்டு. வெரி குட். இனிமேல் லேட்டாக வந்தால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட தான் வரணும். ஏயா குலோப் ஜாமுன் சொல்லிட்டு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன். சார் குலோப்ஜாம் தான் சார். குலோப் ஜாமுக்கும் ரசகுல்லாவுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரில. எவன் அவனுக்கு வேலை கொடுத்தது? ஆமாம், இப்போ எதுக்கு ஸ்வீட்டு? சார் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட் சார். போலீஸ்காரன் புத்தியை சந்தேகப்படுறதானேயா? குழந்தை எப்படி இருக்கு? உன் மூஞ்சால் அவன் பொண்டாட்டி மாதிரியா? என் பொண்டாட்டி மாதிரி இருக்கு சார். ஆம்பளை பிள்ளைங்க அம்மா மூஞ்சோட பிறக்கும், பொம்பளை பிள்ளைங்க அப்பா மோஜாடையில் இருக்கும். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வந்திருக்கு சார். ஈஸ்வரன் எங்கேயா? என்கொயரியில் இருக்கார் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் ஈஸ்வரன்? சார் என்னால் முடியல சார், டார்ச்சர் பண்ணுறானுவ. நாளைக்கு சண்டே, கோர்ட் கொடுத்த டைம் முடியுது. பத்திரிகைக்காரன் கிழிக்கிறான், ஒருவன் குற்றவாளி 4 பேர் அப்பாவின்ட்டு. உங்களை நம்பி ஒப்படைச்சா நீங்கள் மண்டையை பிடிச்சிட்டு வெளில வரீங்க. சார் எல்லாருமே புத்திசாலியாக இருக்கானுங்க சார். நான் கேள்வி கேட்டால் அவங்க பதிலே என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது சார். ஓ, கம் வித் மீ. ஹலோ. குட் ஆஃப்டர்நூன் எம்ஆர் ஹாஸ்பிட்டல். குட் மார்னிங் சார். மார்னிங்மா. இந்த 5 பேருக்கும் பிபி செக் பண்ணுங்க. ஓகே சார். மூணு பேர் நார்மல் சார், 2 பேர் ஹை அண்ட் லோ. தேங்க்ஸ்மா. ஓகே சார். ஈஸ்வரன் அந்த 3 பேர் அனுப்பிச்சிடுங்க. சார் ஷூராக அனுப்பிடலாமா? ஈஸ்வரன், ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் காலை வச்சான்னா அப்பாவே இருந்தால் மாட்டிக்கிட்டோமேன்னு பிபி ஏறும். அக்கிஸ்டா இருந்தால் எப்படா தப்பிக்கிறதுன்னு பிபி ஏறும். 2 இல்லாத வெத்து வேட்டு வேட்டி விடுங்க. ம்
கிளம்பு. உங்கள் 2 பேரில் ஒருத்தன் தான் குற்றவாளி, இன்னொருத்தன் நிரபராதி. அந்த நிரபராதி யாருங்கிறது தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே? எல்லாருக்கும் வேலை வெட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களாம் காத்துட்ருக்கோம்ல. சார் என்ன காரணத்துக்காக கூட்டம் வந்தாங்கன்னு தெரியல சார். என்ன காரணம் சொல்லிட்டு போகுதுன்னு புரியல சார். சார் நான் இன்டர்நெட் போனப்போ ஒரு மெயில் சைன் அவுட் பண்ணாமல் இருந்தது. அதுலேருந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அது ஐஎஸ்டி நம்பர் சார். நான் பண்ண நம்பரை வச்சு என்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு டீம் இந்தியா வந்தாங்க. ஏதோ அறக்கட்டளைன்னு சொன்னதுனால நான் உதவி பண்ணேன் சார். மற்றபடி எனக்கு யாரை பற்றியும் ஒன்றும் தெரியாது சார். ஒரு நப்பாசையில் அப்படி பண்ணிட்டேன். நான் நிரபராதி சார், என்னை விட்டுடுங்க சார். ஈஸ்வரன் சார். இவனை லாக் பண்ணுங்க, அவனை ரிலீஸ் பண்ணு சார். அப்பாவிக்கு ஒரே ரீசன் தான், புத்திசாலியும் கிரிமினல் தான் தப்பிக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீ கிளம்பா. சார் சூப்பர் ஒர்க் சார். இட்ஸ் ஓகே, கேரி ஆன். தேங்க்யூ சார்.